வாங்க இன்னைக்கு நம்ம சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர், ஒரு 1/4 கிலோ தக்காளி, 2 வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 7 8 பட்டை வத்தல், காஞ்ச மிளகா எடுத்திருக்கோம். ஒரு கடாயில் அது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த இது பன்னீர் பட்டர் மசாலா இது தாபா ஸ்டைல்லையே பண்ணலாம். இது நார்த் இந்தியன் சமையல். ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஆனால் நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர், அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லை ரீஃபைண்ட் ஆயில் எதுனாலும் ஊற்றிக்கலாம். 2 வெங்காயத்தை பெருசாக அரைச்சி போட்டிருக்கோம். ஏன்னா இதை நம்ம எல்லாத்தையுமே பேஸ்ட் மாதிரி அரைச்சிருவோம். காஞ்ச மிளகா ஒரு 7 8, அது உங்களுடைய உரப்புக்கு ஏற்ற மாதிரி. ஆக்சுவலாக சவுத் இந்தியனில் தான் காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நார்த் இந்தியன் டிஷ்ஷுன்றனால மினிமலாகவே நீங்கள் 7க்கு மேலே 7 8க்கு மேலே அந்த பன்னீருக்கு இது போட வேணாம், காஞ்ச மிளகா போட வேணாம். இதுவே சரியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் வதங்கிறதுக்காக. நம்ம கிரேவி இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா தக்காளியோடதை மட்டும் கூட்டிக்கோங்க. வெங்காயம், பட்டை வத்தெல்லாம் இதே அளவே போதும். தக்காளி குவான்டிட்டி மட்டும் வேணும்னா நீங்கள் கூட்டிக்கோங்க, கிரேவி அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா. இப்போ நம்ம ஒரு 6 தக்காளி எடுத்துருக்கோம், அதுவே போதும். நாட்டு தக்காளிலாம் போட வேணாம். இப்போ வர அந்த ஹைப்ரிட் தக்காளியே போடுங்க. ஏன்னா நாட்டு தக்காளியில் ஒரு புளிப்பு வரும். இப்போ நாட்டு தக்காளியும் பெருசாக கிடைக்கிறது இல்லை, சொல்கிறேன். முந்திரி பருப்பு இதில் கண்டிப்பாக அரைக்கும் போது சேர்த்துக்கணும். முந்திரி பருப்புக்கு பெருசாக அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது. முந்திரி பருப்பு நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த ஒரு டேஸ்ட், முந்திரியோட டேஸ்ட், அப்புறம் அந்த பேஸ்ட் மாதிரி. ஏன்னா இதில் இந்த டிஷ்ஷில் ஒரு இனிப்பு வரணும், அதுக்காக நம்ம முந்திரி பருப்பு போடுறோம். சாப்பிடும் போது ஒரு இனிப்பு சுவை வரும் அதில். இப்போ கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். இல்லை நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் டேரெக்டாக கூட போடலாம். ஏன்னா எப்படினாலும் நம்ம வதக்கிட்டு அதை நம்ம திருப்பி அரைக்க தான் போகிறோம் பேஸ்ட் மாதிரி. அதுக்காக அவ்வளோதான். இந்த பேஸ்ட்டு செய்கிறதுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா குக்கிங் டைம் ரொம்ப கம்மி. ஆனால் இந்த டிஷ் தான் ரொம்ப ரேட் சொல்லுவான் ஹோட்டல்லலாம். அதே சமயத்தில் நல்ல ரிச்சாகவும் இருக்கும். இப்போ பன்னீர் பார்த்துக்கோங்க. பன்னீர் மட்டும் கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு. ஏன்னா பன்னீரை நம்ம ஒரு ஷாலோ ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். தோசைக்கல்லில் நம்ம இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் மிளகா வத்தலும் போட்டு லைட்டாக ஷாலோவாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இது பன்னீர் போட்டோன்னே சீக்கிரம் ஒரே கொதியிலே நம்ம எடுத்துருவோம். பன்னீர் ஓவர் குக்கும் ஆகக்கூடாது. அதுக்காக நம்ம முதவே ஒரு இப்போ பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இன்னமும் இங்கே நான் வதக்கல் தான் நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இந்த டிஷ்ஷுக்கு மட்டும் எல்லாமே நான்ஸ்டிக்காகவே யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் மஞ்சள் பொடி போடுறேன், அடுத்து தனி மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். இதை நல்லா கோட் பண்ணிக்கோங்க, கையிலையே கோட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன்ஸ்லாம் எதுவும் பண்ண வேணாம். ஏன்னா பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டீஃப்ராஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அது உடஞ்சிரும். பன்னீர் சப்ஜி தனியாக இருக்குது, அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்றதும் காமிக்கிறேன். அது சப்பாத்திக்கு அது ஒரு சைட் டிஷ் நல்லாயிருக்கும். இது நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுனால கிரேவி மாதிரி இருந்தால் சப்பாத்தி நம்ம சாஃப்டாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் சில பேர் வீட்டில் அது கொஞ்சம் ஹார்டாக பண்ணிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிரேவி மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா இன்றைக்கி பண்ணுறோம். சைட்லேயே நான் சப்பாத்திக்கும் எப்படி மாவு பிசைகிறது அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, இதுக்கு எதுவுமே நல்லெண்ணெய் ஊற்றிட வேணாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஆக்சுவலி கரெக்டாக சொல்லணுன்னா வெறும் பட்டர் மட்டுமே வச்சு தான் அந்த டிஷ் செய்யணும். நம்ம வீட்டில் அவ்வளோ ஏன்னா அது என்ன சொல்கிறது, ரிச்சாக இருக்கும். அந்த அந்த பட்டர் வச்சு செய்யும் போது ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டிஷ்ஷு. வீட்டில் பெரியவங்கள்லாம் இருப்பாங்க, அதனால் எல்லோரும் சாப்பிட்றதுனால கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் பட்டரும் சேர்த்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இப்போ நான் அப்படி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நான் பன்னீரை மேக்னேட்லாம் பண்ணலை. இது மார்னிங் நம்ம லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த மசாலாவில் கோட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு போட்டோன்னே நான்ஸ்டிக்லேயே பாருங்கள் பன்னீர் எப்படி ஒட்டுதுன்னு. அதனால தான் நம்ம இரும்பு தோசைக்கல்லாம் வேணான்னு சொல்கிறேன். இந்த டிஷ்ஷுக்குமே நம்ம இரும்பு சட்டி
அதெல்லாம் தேவைப்படாது. நம்ம வந்து நான்ஸ்டிக்கில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்க. இப்போது அது வந்து ஆக்சுவலாக போட்ட உடனே அப்படியே ஒட்டுது. பட் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அது அப்படியே ஒட்டாமல் வந்துடும். எல்லா சைடும் ஜஸ்ட்டு ஒரு அவுட்டர் லேயர் மட்டும் வேகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப நேரம் ஃப்ரைலாம் தேவையில்லை. பாருங்கள், நம்ம நார்மல் தோசை கரண்டியில் பண்ணும்போது ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். போட்டதுக்கும் இப்போக்கும் அவுட்டர் லேயரில் மட்டும்தான் மாறிருக்கு. அப்படியே எடுத்துடுறேன். 2 பேட்சாக இந்த பன்னீரை நான் வந்து இப்படி நான்ஸ்டிக்கில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே அதே எண்ணெய் தான் இது 2வது பேட்ச்சு. அப்படியே அவுட்டர் லேயரில் மட்டும் நம்ம போட்டிருக்க அந்த மிளகாப்பொடியோட வாடை மட்டும் போகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து வதக்கினோட அந்த இதெல்லாம் பாருங்கள். தக்காளி பார்க்குறது உங்களுக்கு வதங்காத மாதிரி இருக்கும். நம்ம வந்து தக்காளி சட்னிலாம் அரைக்கலை. ஸோ இதுதான் வந்து டோட்டலாக இதோடைய ரொம்பவும் வதங்கக்கூடாது, ரொம்பவும் வதங்கல் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருந்தால் போதும். அப்படியே இதில் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் ஜீனி மட்டும் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணணுன்னா க்ரீம்லாம் ஊற்றணும். நம்ம க்ரீம்லாம் போடலை. அதனால அதே அளவு டேஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரே 1 ஸ்பூன் மட்டும் ஜீனி இதில் போட்டுக்கிறோம். இதுக்கு நாட்டு சர்க்கரைலாம் போட்டுறாதீங்க, ஒயிட் சுகர் தான் போடணும். நல்லா அரைச்சிக்காங்க. ஃபஸ்ட்டு தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேணாம். நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது நம்ம தண்ணி போட்டுக்கலாம். அதே இதுதான் கடாய் தான் வச்சுருக்கேன் நான்ஸ்டிக்கில். இப்போ பட்டர் போடுறேன். நான் மொத்தமாக இந்த அளவு தான் பட்டர் சேர்த்துருக்கேன். எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஹோல் டிஷ்க்குமே பட்டரில் தான் செய்வாங்க. பட் பட்டரோட டேஸ்ட் வரணுன்றதுக்காக நம்ம பட்டர் போடுறோம். இப்போ இதில் கொஞ்சம் சீரகம், 2 கிராம்பு, கண்டிப்பாக இந்த பே லீஃப் போடணும். இந்த இலை வந்து இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப அவசியம். கொஞ்சம் சீரகம், 2 கிராம்பு, சின்னதாக ஒரு ஏலக்காய், அப்புறம் இந்த பே லீஃப் போட்டிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சு இந்த நம்ம போட்ட சீரகம், இந்த வாசனைக்கு போட்டதெல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம ஏற்கனவே வதக்கின வச்ச அதே சட்டியில் யூஸ் பண்ணுறனால அது கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சிம்மில் வச்சே செய்யுங்க. இப்போ அப்படியே மிக்ஸி ஜாரில் இருக்கிறத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே அது வந்து அப்படியே மேலே தெரிக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்துக்காங்க. ஆல்ரெடி அது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணால் நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம். அதனால் இப்போ கொதிக்கட்டும். நான் ஒரு லேடல் போட்டு மூடி வச்சுறேன். ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ இங்கே வந்து ஒரு 1/2 கிலோ மாவு பாக்கெட்டில் கொஞ்சம் உப்பு போட்டு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இதுவே போதும் மாவு பிசைகிறதுக்கான பதம். நமக்கு தண்ணி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஊற்றினா போதும். நிறைய பேர் சுடுதண்ணி ஊற்றுறாங்க, நிறைய பேர் பால், சீனி, ஈஸ்டெல்லாம் போடுறாங்க. ஆக்சுவலி நம்ம கோதுமை மாவு சப்பாத்தி தான் பண்ணுறோம். நம்ம நான் அந்த மாதிரிலாம் செய்யும் போது தான் ஈஸ்ட், மில்கெல்லாம் நம்ம போடணும், சுகர்லாம் போடணும். இது நார்மல். இது நான் யூஸ் பண்ணுறது ஆஷிர்வாத் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் அரைச்ச மாவு எதுனாலுமே நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி, உப்பு, நார்மல் வாட்டர், தண்ணி அந்த போதும். சுடு தண்ணிலாம் தேவையில்லை. நார்மல் வாட்டரும் உப்பும் எண்ணெயும் ஊற்றினா போதும். இப்போ நான் வந்து ஒரு கையிலே ஹேண்டில் பண்ணுறனால உங்களுக்கு அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் சப்பாத்திக்கு ஊற்றும் போது கொஞ்சம் கூடயே ஊற்றிக்கலாம். மாவு பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் திருப்பி இந்த மாதிரி நீங்கள் திருப்பி நம்ம நல்லா அடிச்சு பிசையும் போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ லிட்டை எடுத்துகிட்டு பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றிருந்தோம், இருந்தாலுமே கிரேவி வந்து பாருங்கள் நல்லா வத்துற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். செமி கிரேவியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம். இதான் வந்து இந்த மாதிரிலாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம பண்ணுறோம். நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு பாருங்கள். ஒரே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு.
இது எந்த பிகினர்ஸ் யாருனாலும் இதை செய்யலாம். நான் எல்லா ஸ்டெப்ஸுமே காமிச்சிருக்கேன், அதனால இவ்வளோ நேரம் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அப்படியே அந்த பன்னீர் க்யூப்ஸை இதில் நம்ம சேர்த்துட்டோம். இன்னமும் நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம். பன்னீர் இதை போட்டு ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, சிம்மிலே இருக்கட்டும். இப்போ இது போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம இறக்கிடலாம். இதில் கசூரி மேத்தி, அதாவது வெந்தய கீரையை, கசூரி மேத்தினே விற்கும், காஞ்ச வெந்தய கீரை தான், வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் அதில் லாஸ்ட்டாக போடணும், அதை நான் போட்டிருக்கேன், ஆனால் வீடியோ எடுக்கலை. ஸோ அது போட்ட உடனே அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அது இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். பாருங்கள், மாவை எடுத்துட்டு மாவை ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு சைடு இப்படியே நீங்கள் வந்து அழுத்தி கொடுத்தீங்கன்னா அதுவே அழகாக ஒல்லியாக வந்துடும். நீங்கள் நிறைய பேர் வந்து மாவு ரவுண்டாக வரல, எனக்கு சப்பாத்தி போட தெரியலை அப்படிலாம் சொல்கிறீங்க. நான் பாருங்கள் ஈஸியாக எப்படி உங்களுக்கு இது ஒரு டிப்ஸ் தான். மாவை ரெண்டாக பிரிச்சுட்டு அதை அந்த மாவு இது பண்ணுற கல்லில் போட்டு அப்படியே ஒரு சைடில் இருந்து அழுத்தி கொடுத்தீங்கன்னா அதுவே நல்லா ஒல்லியாக வரும். அதை நம்ம வந்து நைஃப் வச்சு கட் பண்ணிவிட்டு உள்ளங்கையில் அதை அப்படியே உருட்டினீங்கன்னா அதுவே அழகாக ரவுண்டாக வந்துடும். நான் எண்ணெயெல்லாம் அடுத்து யூஸ் பண்ணவே இல்லை. 2 கையை வச்சு மாவை போட்டு தேய்ச்சி அதெல்லாம் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. கல்லில் உள்ளங்கையில் வச்சு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், அதுவே அழகாக வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். திருப்பிலாம் எண்ணெய் ஊற்றிட்டு 2 கையை வச்சுட்டு மாவை சிந்திக்கிட்டு அதெல்லாம் செய்யணுன்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இப்போ கொதி வந்துருச்சு, நான் இதை இறக்க போகிறேன். இது கொத்தமல்லிலாம் போடக்கூடாது, கசூரி மேத்தி மட்டும் போட்டுட்டு நம்ம இறக்கிடுறோம், அவ்வளோதான். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி பார்ப்போம். சப்பாத்திக்கும் நான் நான்ஸ்டிக் தான் வச்சுருக்கேன். இப்போ ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறனால நான் எண்ணெய் வந்து ப்ரஷ் பண்ணுறேன், எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். இல்லைன்னா நார்மலாகவே நம்ம வந்து இப்போ பாருங்கள், அது நான் எடுத்த அதே ரவுண்டு தான், அந்த ரவுண்டை அப்படியே நான் வந்து தேய்ச்சிருக்கேன். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சிட்டிங்கன்னா சட்டி கொஞ்சம் நல்லா அந்த தோசைக்கல் வந்து காஞ்ச மாதிரி இருக்கணும். நம்ம வந்து ஸ்கூலுக்கு கொடுக்கறனால கண்டிப்பாக அதில் எண்ணெய் காமிக்கணும். ஸோ சும்மா நான் எண்ணெய் ப்ரஷ் வச்சு பண்ணுறேன். பாருங்கள் எப்படி ப்ளஃபியாக வருதுன்னு பாருங்கள். மாவெல்லாம் நம்ம ஊரெல்லாம் விடலை, எல்லாமே வந்து இங்கே அப்படியே சைமல்டேனியஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஸோ மாவு தேய்ச்சோம், மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான். அது கூட அடுத்த வேலை செஞ்சுட்டு இங்கே வந்தனால அந்த 10 மினிட்ஸ் அப்படியே பாருங்கள் எப்படி ப்ளஃபியாக வருதுன்னு பாருங்கள். மீடியமுக்கும் ஹைலியும் நம்ம வைக்கிறோம். இப்போ ஃப்ளேமை வந்து அடுத்த சப்பாத்திக்கு ஹையில் வச்சு காமிக்கிறேன். சில பேர் இந்த மாதிரி கலரில் இருந்தெல்லாம் சாப்பிடுவாங்க, சில பேர் சப்பாத்தினா இன்னும் கொஞ்சம் செவக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் ரெண்டுமே காமிக்கிறேன். சேம் மாவு எல்லாமே அதே தான். பாருங்கள், தோசைக்கு எண்ணெய் தேய்க்கிற மாதிரி, எண்ணெய் தடவுற மாதிரி நான்ஸ்டிக்கில் நம்ம எண்ணெய் தடவுறோம். நம்ம ஒரு கையிலே ஹேண்டில் பண்ணுறோம். போட்ட உடனே திருப்பிடுங்க. போட்ட உடனே ஒரு சைடு வந்து ப்ரௌன் கலரில் ஆயிரும். அப்படி திருப்பி இன்னொரு சைடில் வந்து ப்ரஷ்ஷில் அப்படியே ஆயில் வச்சு வச்சாதான் உங்களுக்கு அந்த ப்ளஃபியாக வரும். நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேணாம். அப்படியே பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பாருங்கள், தோசைக்கல்லை வச்சு அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான். நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். டிஸ்பிளேக்காக ஒரு பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதில் தயிரும் பூந்தியும் வந்து வச்சுருக்கேன். அது உங்கள் இஷ்டம், எப்படினாலும் சர்வ் பண்ணலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.